நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார். ஏகும் சுத்தர் மீது கண்கள் இருத்தி நடத்துவார். தேவன் திருத்தி நடத்துவார். வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, கோடானு கூடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க போகிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இதை கேட்கிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும் தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய அன்பும் மனதுருக்கமும் உம்முடைய ஆறுதலும் எங்களுக்கு வரட்டும் அப்பா. ஆறுதலற்று தவித்து கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆண்டவரே உம்முடைய ஆறுதலை தர வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லும்படி கர்த்தர் கொடுத்த இரக்கங்களுக்காக நான் அவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். சங்கீதம் 88:3. என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது, என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறது. பிரியமானவர்களே, கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்வு துக்கம் நிறைந்ததாய் காணப்படுகிறது, வேதனை நிறைந்ததாய் காணப்படுகிறது. ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் ஒருவேளை துக்கத்தோடு இருக்கிறீர்களோ, சஞ்சலம் நிறைந்தவர்களாய் இருக்கிறீர்களோ, மனம் கலங்காதிருங்கள். ஆண்டவருடைய ஆறுதல் நிறைந்த வார்த்தை இன்று அவர் நம்மோடு கூட அவர் பேச விரும்புகிறார். தாவீது தன்னுடைய வாழ்வின் அனுபவத்திலிருந்து அவர் அதை அப்படியே எழுதி வைத்திருக்கிறார். என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது என்று எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கலாம். முதல் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். இரவும் பகலும் நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என் ரட்சிப்பின் கர்த்தாவே, என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. என் விண்ணப்பம் உமது சமூகத்துக்கு வருவதாக. என்னுடைய கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்தருளும். என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே வேதனை, துக்கம், வறுமை, கடன் பாரங்கள் மாத்திரமல்ல, சொல்ல முடியாத அநேக துக்கங்கள், அநேக காரியங்கள், கணவன் மனைவிக்கு இடையிலே ஏராளமான பிரச்சனைகள், ஏராளமான சண்டைகள், எத்தனையோ காரியங்கள், பிள்ளைகள் அவர்களுடைய நிலைமை அதைவிட கொடுமையாயிருக்கிறது. நான் பல வருடங்களுக்கு முன்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு அரசு மேல்நிலை பள்ளியிலே ஆசிரியராக நான் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது, வகுப்புல ஒரு மாணவன் ரொம்ப சேட்டை பண்ணுவான். அந்த நாட்கள்ல அடிக்கலாம் அப்படின்னு சட்டம் இருந்தது. கண்டிக்கணும், கண்டிச்சு தான் அவங்களை கொண்டுறணும்னு. ஆகவே அந்த நாட்களில் பார்த்தா என்னுடைய வகுப்புல ஒரு 8th ஸ்டாண்டர்ட் பையன் ரொம்ப சேட்டை, படிக்க மாட்டான், வீட்டு பாடம் எழுதிட்டு வர மாட்டான், கேட்டா எதையாவது ஒன்று சொல்லுவான். ஒரு கட்டத்தில் அவனை அடிக்கணும், அடித்தாதான் திருந்துவான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு நாள் நான் அவனை அடிச்சிட்டேன். அவனுக்கு அவன் எதிர்பார்க்கல, ஏன்னா நான் பொதுவாக அடிக்க மாட்டேன். ஆரம்பத்தில் ரொம்ப கண்டிப்போம், பிறகெல்லாம் குறைச்சிட்டேன். அழுதுகிட்டே இருந்தான். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பீரியடு அடி வாங்கி அழுதுகிட்டு இருக்கிறான். நான் வந்துட்டேன். 2வது பீரியட் முடிஞ்சு ஒரு பையனை அனுப்பி, அவன் என்ன அழுதுகிட்டு இருக்கானா, சரியாயிட்டானான்னு பார்த்து வாடா அப்படின்னு சொல்லி. இல்லை சார், அழுதுகிட்டு தான் இருக்கான். இன்னும் அழுதுகிட்டு இருக்கான். அவ்வளவு வேகமாக அடிக்கலையே, இவ்வளவு அழுறதுக்கு காரணம் அடியினால கிடையாது அப்படின்னு எனக்கு புரிஞ்சுச்சு.
அவனை கூட்டு வாடான்னு சொன்னேன். பசங்க கூட்டிகிட்டு வந்தாங்க. உடனே அவனை தனியாக கூட்டிகிட்டு போய், எதுக்குடா ஆள்ற, என்ன விஷயம், சார் அடித்தது உனக்கு கஷ்டமாயிட்டா, அப்படி நான் அடித்தது ரொம்ப வலிச்சதுன்னா நீ மன்னிச்சிக்கப்பா அப்படின்னு. அவன் உடனே என் கையை பிடிச்சிக்கிட்டான். இல்லை சார், நீங்கள் அடித்ததுக்காக நான் அழலை. அப்புறம் எதுக்காகடா அழுத? சார், வீட்டுக்கு போனேன்னா எனக்கு அம்மா கிடையாது, ஆச்சி வீட்டில் தான் இருக்கும். எங்கள் அப்பா இருக்காரு. எங்கள் அப்பா ஒரு விவசாயி. நிறைய மாடுகள் எங்கள் வீட்டில் இருக்கு. சாயங்காலம் நான் ஸ்கூல் விட்டு போன உடனே மாட்டுக்கு அதை செய் இதை செய்யு, எனக்கு ஃபுல்லாக வேலை. ராத்திரி வரைக்கும் எனக்கு வேலை இருக்கும். கொண்டு போன பையை திறந்து புக்கை கூட எடுக்க முடியாது, எனக்கு டைம் கிடையாது. அதுக்குள்ளே ராத்திரி ஆயிரும். சாப்பிட்டுட்டு எனக்கு டயர்டாயிரும், படுத்துருவேன். காலையில் என்னை எழுப்பிடுவார் எங்கள் அப்பா. காட்டுக்கு போடா அப்படின்னு சொல்லுவார். நான் எங்கள் வயலுக்கு போகணும். அங்கே நிறைய வேலை எனக்கு வச்சுருப்பார். 8:30 மணி வரைக்கும் வயலில் தான் வேலை செய்யணும் சார். அப்புறம் வயலில் அங்கேயே குளிச்சுட்டு அப்படியே வந்து, சில நாள் ஆச்சி சாப்பாடு தருவா, நிறைய நாள் சாப்பாடு தர மாட்டா. அப்படியே பழைய தூக்கிட்டு வீட்டுக்கு வருவேன், ஸ்கூலுக்கு வருவேன். என்னால் வீட்டு பாடம் எழுத முடியாது, என்னால் படிக்கவே முடியாது. இங்கே படிக்கிறது தான், இங்கே எழுதுறது தான் சொல்லி அழுதான். நிறைய நாள் சாப்பிடாம தான். ஒருவேளை இது நடந்து 20 வருஷம் ஆயிடுச்சு இந்த சம்பவம். ஆனா தமிழ்நாடு அரசு பாருங்க, முதலமைச்சர் காலை உணவு திட்டம்னு முதல்ல அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வந்தார். எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது எங்களை மாதிரி கிராமங்கள்ல அரசு பள்ளியில வேலை செஞ்ச ஆசிரியர்களுக்கு, அல்லது இப்ப வேலை செய்துட்டு இருக்கிற ஆசிரியர்களுக்கு அது புரியும். எத்தனையோ மாணவர்கள், நான் 85 ஆசிரியர், காலையில ஸ்கூலுக்கு போயிட்டு குறைஞ்சது ஒரு 4 பேர் 5 பேருக்காவது காலை உணவு நான் வாங்கி கொடுப்பேன். பக்கத்துல ஹோட்டல்ல போய் நிறைய நாள் நானுமே ஹோட்டல்லாம் சாப்பிடுவேன். அதனால எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரும்போது இந்த 4 பேர் யாரெல்லாம் சாப்பிடல அப்படின்னா 4-5 பேர் கை தூக்குவோம். அவங்களுக்கு சேர்த்து சாப்பாடு வாங்கி நாங்கள் சாப்பிடுவோம். என்னுடைய எளிய அந்த ஆசிரியர் வருமானம் அன்னைக்கு 350 ரூபா பேசிக் சம்பளம், 85-86. அந்த சேலரியிலேயே மாணவர்களுக்கு காலை உணவு. அவன் சாப்பிடாம இருக்கிறான், நான் எப்படி சாப்பிட முடியும்? ஆனால் காலங்கள் கடந்து சென்று இத்தனை ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு முதலமைச்சர், நான் இன்னைக்கு ஓய்வு பெற்றேன், இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றாரு காலை உணவு கட்டாயம் கொடுக்கணும். அது எவ்வளவு முக்கியம் தெரியுமா? சில பேர் அறிவு இல்லாம பேசுவாங்க, அவங்கள பத்தி நம்ம கவலை வேண்டாம். ஏன்னா எம்ஜிஆர் சத்துணவு கொண்டு வரும் பொழுதே மத்தியான சாப்பாட்டுக்கே அன்னைக்கு இருந்த மக்கள் வந்து எதிர்த்தாங்க. பேப்பர்ல இதே மாதிரி எழுதுனாங்க. இப்பவும் அதே தான் செய்யறாங்க. அவங்க ஒரு நாள் மாற மாட்டாங்க. அரசாங்கம் எந்த நல்ல திட்டம் கொண்டு வந்தாலும் அவங்களால அதை பொறுத்து கொள்ள முடியாது. ஆனால் இந்த காலை உணவு திட்டம் ரொம்ப முக்கியம். அந்த பையன் அழுதான், சார் இங்க வந்தா இங்கே எனக்கு பிரச்சனை, நான் வீட்டுக்கு போனா அங்கே எனக்கு பிரச்சனை, நான் என்னதான் சார் செய்யறது? எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய வேதத்துல தாவீது அந்த வேதனையை சொல்லுகிறார். என் ஆத்துமா துக்கத்தோடு காணப்படுகிறது. நிறைய பேரு ராத்திரி படுக்கையில கண்ணீராலேயே நம்ம தலையணைய நினைக்கிறோம். ஐயோ, இந்த குடும்ப பிரச்சனையை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ஐயோ, என்னுடைய இந்த வேதனையை நான் யாரிடத்தில் போய் சொல்லுவேன்? ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு நேராய் வராதா? என்னை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர் உண்டா? என்னை இந்த துக்கத்திலிருந்து, இந்த வேதனையிலிருந்து, என்னுடைய குடும்ப இந்த சூழ்நிலையிலிருந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்வை எனக்கு தரமாட்டாங்களான்னு சொல்லி ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்காகத்தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நானே உங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன் என்று ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறது. எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்த விரும்புகிறார். அவருடைய ஆறுதல் நித்தமும் நமக்கு தேவையா இருக்கிறது. நித்தமும் நமக்கு தேவை. பிள்ளைகளாகிய நீங்களும் நான் வேதனையிலும் துக்கத்திலும் தவித்து கொண்டிருக்கிற, ஒருவேளை அவரை இன்னும் தெரியாதவர்களாய் நீங்கள் ஒருவேளை இருக்கலாம், அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் இருக்கலாம். ஆண்டவர்
உலகத்தில் பிறந்த அத்தனை பேரையும் தன் சொந்த பிள்ளைகளாய் அவர் நினைத்து நேசித்து கொண்டிருக்கிறார். அது உண்மையும் கூட. அவர்தான் நம்மை நேசிக்கிற தேவன். அவர்தான் நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்கிற தேவன். ஆண்டவர் நம்மை இன்று அவர் ஆறுதல் படுத்த விரும்புகிறார். பிரியமானவர்களே, அவரிடத்திலே ஆறுதலை பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நம்முடைய வாழ்க்கையை, இந்த துக்கம் நிறைந்த வாழ்வு, நம்முடைய இந்த குடும்ப சூழ்நிலை, பிரச்சனைகள் நிறைந்த குடும்ப சூழ்நிலை, நம்முடைய வறுமை, பொருளாதார கஷ்டம், இந்த எல்லா காரியங்களோடும் ஆண்டவரிடத்துல வந்து ஆண்டவரிடத்துல ஒரு வார்த்தை சொல்ல போறோம். ஆண்டவரே, என் வாழ்வை நான் உமக்கு அர்ப்பணிக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்ல போகிறோம். என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, நான் உமக்கே இனி சொந்தம், என் வாழ்வை நான் உமக்கு தருகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுங்கள். அடுத்த வினாடி தேவரீருடைய அந்த ஆறுதல் நம்முடைய உள்ளங்களை முழுவதுமாய் நிரப்பும். நம்முடைய உள்ளங்களை முழுவதுமாய் நிரப்பும். வெறும் 22 வயது வாலிபனாய், துக்கம் நிறைந்தவனாய், பாவம் செய்து 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 அந்த பாவத்தின் அகோரத்தினாலே வேதனை நிறைந்தவனாய், நிம்மதி இல்லாதவனாய் இருந்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்தார். ஒரு நாள் சாயங்காலம் அவருடைய சமூகத்திலே போய், ஆண்டவரே, இந்த துக்கம் என்னை விட்டு போகணும், இந்த கவலை கஷ்டமெல்லாம் என்னை விட்டு போகணும், நான் உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன், என் வாழ்க்கையை உமக்கு தருகிறேன் என்று சொல்லி, ஆண்டவரே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கு ஊழியம் செய்வேன் என்று என் வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக் கொடுத்தேன். இந்த நேரத்தில் ஒரு ஆச்சரியமான மாறுதல் உண்டாச்சு. என் உள்ளத்தில் உள்ள எல்லா துக்கம், துயரம், வேதனை, என்னுடைய பாவத்தினால் உண்டான அகோரமான வேதனைகள், விசாரங்கள் என்னை விட்டு விலகினது. ஒரு சந்தோஷம், சமாதானம் என்னை மூடியது. ஒரு சின்ன ஜெபத்துல, ஆண்டவர் எப்போ என் மகன் என்னிடத்துல வருவானோ என்று நம் ஒவ்வொருவருக்கு பக்கத்தில் அவர் நின்று கொண்டே இருக்கிறார். என் மகனே, என் மகளே, உன் இருதயத்தை எனக்குத்தா, உன் வாழ்வை எனக்குத்தா, நான் அதை ஆசீர்வாதமாய் மாற்றி, அந்த வாழ்க்கையை இனிமையான வாழ்வாய் மாற்றி உன் கையிலே தருகிறேன், சந்தோஷமாய் நிற்போ. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நமக்கு இப்பொழுதும் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் என்னுடைய உள்ளத்திலிருந்து ஆழமாய் உணர்த்துகிறார். அநேகருடைய வாழ்க்கையை அவர் மாற்ற விரும்புகிறார். உங்களுடைய துக்க துயரங்களை எல்லாம் மாற்றி, உங்களுடைய வறுமையெல்லாம் மாற்றி, உங்கள் கடன் பாரங்களை எல்லாம் அற்புதமாய் நீக்கி, உங்களை மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மனிதனாய், மனுஷியாய் அவர் வைக்க விரும்புகிறார். வாழ்க்கை முற்றிலுமாய் மாறப்போகும். ஏனென்றால் அவர் என்னை மாற்றினாரே. உங்கள் எல்லாரையும் விட கொடுமையான பாவியாய் இருந்த என்னை மாற்றினாரே, என்னை மன்னித்தாரே. என்னை மாற்றின, என்னை மன்னித்த ஆண்டவர் உங்களை மாற்றுவது வெகு சுலபம். அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். நீங்கள் அவரிடத்திலே வந்து அவரிடத்தில் சொல்ல வேண்டிய காரியம், ஆண்டவரே, என்னை நான் உமக்கு தருகிறேன், என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது, ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னை ரட்சி, என்னை ரட்சி. 88ஆம் சங்கீதம் முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது புலம்புகிறார், ஆண்டவரே, குழியில் இறங்குகிற பிரேதத்திற்கு ஒப்பாய் என் வாழ்வு இருக்கு. என் சுற்றி இருக்கிறவர்கள் அதை பார்த்து சந்தோஷமா இருக்கிறாங்க. எப்போடா இவனுக்கு பிரச்சனை வரும் என்று மகிழ்ச்சி அடைகிற மக்கள் தான் என்னை சூழ்ந்திருக்காங்களே ஒழிய எனக்கு ஒரு மெய்யான ஆறுதலாய் பேசுவதற்கு யாருமே கிடையாது. ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது உம்மிடத்தில் வந்து கதறுகிறது போல இந்த வேளையிலே நானும் உம்மிடத்தில் வந்து கதறுகிறேன். என் ஆண்டவரே, என் தேவனே,
உண்மை நான் அப்பாவாய் ஏற்றுக்கொள்கிறேன், என்னை உம்முடைய மகனாய் ஏற்றுக்கொள், வாழ்வை உமக்கு தருகிறேன், அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அவரிடத்தில் நாம் வர வேண்டும். இரண்டாவது, நீங்கள் ஆண்டவரை உறுதியாய் நம்புவதற்கு இந்த ஜெபம் செய்து முடித்த பிறகு ஒவ்வொரு நாளும் இந்த வேதாகமத்தை நீங்கள் தினந்தோறும் வாசியுங்கள். வேதாகமத்தை தினந்தோறும் வாசியுங்கள். ஆறுதலற்ற குடும்பங்களுக்கு, ஆறுதலற்ற இருதயங்களுக்கு இந்த வசனம்தான் ஆறுதல், இந்த வேதம்தான் ஆறுதல். தாவீது சொல்லுகிறார் 119ஆம் சங்கீதத்திலே, ஆண்டவரே உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருக்குமானால் எனக்கு நேரிட்ட துக்கங்களில் நான் என்றைக்கோ செத்து போயிருப்பேன் அப்பா. உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி, ஔஷதம். இந்த வார்த்தைகளை, உயிருள்ள இந்த வேத வார்த்தைகளை வாசியுங்கள், தினந்தோறும் வாசியுங்கள். வாழ்க்கை மாறுவதை பார்ப்பீர்கள். உலகத்தின் மிகப்பெரிய ஞானிகள் இந்த வேதத்தை வாசித்து ஆண்டவரை மெய் தெய்வமாய் கண்டுகொண்டு வாழ்விலே ஆசீர்வாதங்களை அனுபவித்தவர்கள் ஏராளம் ஏராளம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலே நாம் ஏற்றுக்கொள்வீர்களா? இந்த நாளிலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்வீர்களா? வாழ்வை ஆண்டவருக்கு தருவீங்களா? அவர் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார், உங்களை ஆறுதல் படுத்தத்தான் விரும்புகிறார். நீங்கள் அழுவது அவருக்கு சம்மதமே கிடையாது. ஆண்டவரிடத்துல நாம் ஜெபிக்க போகிறோம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னை மாற்றின ஆண்டவர் உங்களையும் மாற்றுவார். என்னையே மாற்றின ஆண்டவர் உங்களை மாற்ற மாட்டாரா? கட்டாயம் மாற்றும். வேதனையோடு இருக்கிற சகோதரிகளே, வேதனையோடு இருக்கிற சகோதரர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஒருவேளை குடும்ப வேதனைகளினாலே நான் குடிக்கிறேன் பிரதர், எனக்கு குடிக்கிறது பிடிக்காதுதான், ஆனா இந்த துக்கம், வீட்டில் வேதனை, மனைவியோட சண்டை, பிள்ளைகளுடைய வாழ்வு, இதையெல்லாம் பார்த்து நான் குடிக்க ஆரம்பித்த பொழுது அதற்கு அடிமையா இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர். இப்போ ஜெபம் பண்ணுங்களேன், ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. என்னை மாற்றின ஆண்டவர், நானும் குடிகாரன் தான், என்னை மாற்றின ஆண்டவர் உங்களையும் கட்டாயம் மாற்றும். மகா இரக்கம் உள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம்பா. என் ஆத்துமா துக்கம் நிறைந்ததா இருக்கிறது என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னது போல, ஆண்டவரே, அநேகருடைய வாழ்க்கை, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரர்கள் சகோதரிகளுடைய வாழ்க்கை துக்கம் நிறைந்ததாய் காணப்படுகிறதுப்பா, வேதனை நிறைந்ததாய் காணப்படுகிறது. வறுமையிலும் வேதனையிலும் கஷ்டங்களிலும் ஆண்டவரே, குடும்ப பிரச்சனைகளிலும் சிக்கி வாழ்க்கையே வெறுத்து போய் நிற்கிற நம்முடைய பிள்ளைகளே, இப்பொழுது நீ தொட்டு சுகமாக, இப்பொழுது அவர்கள் ஆண்டவரே தன் வாழ்வை உமக்கு தருகிறார். ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, மகனாய் மகளாய் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. நாங்கள் உண்மை அப்பா என்று கூப்பிடுவதற்கு புத்திர சுவிகார ஆவியை தந்து உம்முடைய பிள்ளைகளை இப்பொழுது நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தற்கொலை எண்ணங்களை மாற்று, தற்கொலை எண்ணங்களை மாற்று. நான் வாழ்வதை விட நான் சாவதே மேல் என்று நினைக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, நீர் இப்பொழுது இந்த எண்ணங்களை மாற்றி அவர்களை வாழ வைக்கிற தெய்வமாய் நீர் இருக்கிறபடியினால் உடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு அதிசயங்களை செய்யும் ஆண்டவரே. அவருடைய வாழ்வு மாறட்டும் ஐயா, சந்தோஷம் சமாதானம் உள்ளத்திலே ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. எத்தனை பேர் இப்பொழுது உம்முடைய வாழ்க்கை ஆண்டவரே உம்மிடத்திலே வந்து தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்கள், அத்தனை பேரையும் கரம் பிடித்துக் கொள்ளும். வேதனையோடு வாழ்கிறவர்கள் இனி மகிழ்ச்சியோடு வாழ உதவி செய்தார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சகலவிதமான ஆறுதலின் தேவனானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துகிறவர் என்பதை அவர்கள் அனுபவித்து பார்க்க, நாங்கள் அனுபவிக்கிற இந்த ஆறுதலை உடைய பிள்ளைகள் அனுபவிக்க ஆண்டவரே நாங்கள் உடைய கைகளிலே தந்து ஜெபிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து நீர் ஆசீர்வதியை காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், துதிகன மகிமை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம்
எங்கள் அருமை பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you.